காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. இது உயிர் இருக்கு, இது உயிர் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை நாங்க பேசும் பொழுது அது ஜீவன் உள்ளது. அது செத்து போன வார்த்தை அல்ல, எப்பயோ பேசி மறந்து போகிறதான வார்த்தைகள் அல்ல. அது ஜீவன் உள்ள வார்த்தை, அது வல்லமை உள்ள வார்த்தை. அந்த வல்லமை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கக்கூடியதான வல்லமை, எங்களை பாவிக்கக்கூடியதான வல்லமை, நாங்கள் சாட்சிகளாக இருக்கக்கூடியதான வல்லமை. இந்த வல்லமையான வார்த்தையின் மூலமாக பெறப்படுகிறதான அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள தவறுவோமையாக இந்த உலகத்திலே நம்மளுக்கு சாட்சி கொடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஒரு விதம் பச்சை தண்ணி போல இருக்கிறார். ஒரு விதமான சாட்சிகள் இல்லை, ஒரு விதமான சாட்சிகள் இல்லை. நாங்களே எத்தனையோ வருஷமாக நாங்கள் செய்ததான ஊழியங்களிலே நாங்கள் கண்டு கொண்டதான ஒரு காரியம், பரம்பரை கிறிஸ்தவர், பரம்பரையாக கிறிஸ்தவ சமூகத்திலே இருந்து அநேகமாயிரம் பேர்களுக்கு உதவி செய்து ஒத்தாசை செய்து உலகத்திலே பெரிய பேர்களை சூட்டி ஆண்டவர், அவங்களுக்கு தெரியாதவங்க ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர்களுக்குள்ளே அந்த வல்லமை இல்லை. அவங்க பச்சை தண்ணி மாதிரி இருக்கிறாங்க. எந்த விதமான சோதனைகள் வந்த போதிலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை அவர்களிடத்துல இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க ஜெபம் பண்றாங்க, அவர்கள் ஜெபிக்கிறார்கள். நீதிமொழி 28வது அதிகாரம் 9வது வசனத்துல ஒரு காரியத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அந்த காரியம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய பயங்கரமாக இருக்கிறது, மிகவும் துக்ககரமாக இருக்கிறது. சொல்லுங்க. எவ்வளவு தான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு தான் உபவாசித்தாலும், எவ்வளவு தான் மணிக்கணக்காக மாதக்கணக்காக உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. எதுக்கெடுத்தாலும் ஜெபம், எதுக்கெடுத்தாலும் பாஸ்டர்மார்களை தொல்லை கொடுக்கிறது. பாஸ்டர்மார்களை ராத்திரிக்கு தூங்க விட மாட்டாங்க. பாஸ்டர் எனக்கு அப்படி வைத்து வலிக்கு, ஏன்னா பாஸ்டர் என்னுடைய குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு, பாஸ்டர் எனக்கு அப்படி ஜெபிங்க இப்படி ஜெபிங்க. அவங்களும் ஜெபம் பண்றாங்க. ஆனா அந்த ஜெபம் எல்லாம் அருவருப்பு என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஏன்? ஜீவனுள்ள வார்த்தைக்கு அங்கே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இடம் இல்லை. ஜீவனுள்ள வார்த்தை அங்கே பிரவேசிக்க இல்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்கிறதை அவன் கேட்கறதுக்கு ஆயத்தம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதுக்கு ஆயத்தம் இல்லை. என்னுடைய அருமையான சகோதரர் ஜேம்சன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி அங்க பின்னுக்கு இருந்தாரு, அதுக்கு பிறகு பக்கத்துல போனாரு, திரும்ப வெளியே போனாரு, அதுக்கு பிறகு இவன் முன்னுக்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப இவர் வீட்டுக்கு நான் சந்திக்கிறதுக்கு, இவரை சந்திக்கிறதுக்கு நான் போகும் பொழுது அன்பாக வந்து வரவேற்றார். அன்பாக வந்து வரவேற்று, பாஸ்டர் வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் பைக்கை விட்டு இறங்கின உடனே அவரோட பல காரியங்களை பேசினேன். ஜம்சன் இப்படிதான், பாஸ்டர் அகிலன் இப்படி சொன்னாரு, அம்மா இப்படி சொன்னாங்க, பிள்ளைகள் இப்படி சொன்னாங்க, நீங்க அங்க வருவீங்களா போவீங்களா, அது செய்வீங்களா இது செய்வீங்களா, அரை மணி தியாலம் பட்டன்னு என்னவோ சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஜம்சன் கிட்ட சொல்லிட்டு இருந்துட்டு ஏற்பாட்டுக்கு ஏறி பைக்ல ஏறி வந்துட்டேன். அப்ப ஜெம்சன் என்ன சொன்னார் தெரியுமா? உள்ளது போயிட்டு, பாவம் இவர் ஒரு பாஸ்டர் அம்மா, இவர் எங்க சேர்ச்சில வந்து பிரசங்கம் எல்லாம் பண்ணிருக்காருமா, இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறார் போல இருக்கு. இப்ப பாருங்க பைத்தியம் மாதிரி, இவர் பாருங்க வரக்குள்ளேயே ஒரு மாதிரி தான் வந்தாரு. நான் அதுவும் பார்த்து கொண்டிருந்தேன். அநேக காலத்துக்கு பிறகு ஜெம்சன் வீட்டுக்கு வர்றாரே பாஸ்டர், இவர் வந்தாரு பாருமா, அவர் பாட்டுக்கு அரை மணித்தியாலும் பேசுன்னு என்னத்தையும் பேசினாரு. நான் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்பதாக, நான் என்ன அதுக்கு பதில் கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்பதாக அந்த மனுஷன் போகுது பாருங்க, நம்ம எங்கேயும் போயிட்டு முட்டி மோதி சென்று கொண்டு தெரியாது அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? சொல்லுவீங்களா? கட்டாயம் சொல்லுவீங்க. அப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்த்து தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்கிட்ட வர்றாங்க, பேசுறாங்க, மணிக்கணக்கா பேசுறாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பேசுறாங்க, வேண்டாததும் பேசுறாங்க, அடுத்தவனை பத்தி பேசுறாங்க, ஜனத்தை பத்தி பேசுறாங்க, சபையை பத்தி பேசுறாங்க, பிள்ளைகளை பத்தி பேசுறாங்க, வேலைகளை பத்தி பேசுறாங்க, தேவைகளை பத்தி பேசுறாங்க. எல்லாம் பேசிட்டு எழுப்பி ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நான்
ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு இடம் கொடுக்கிறார்கள் இல்லை. ஜெபத்திலே நாங்கள் தேவனோடு பேசுகிறோம். தேவன் எப்படி எங்களோடு பேசுகிறார்? வேதத்தின் மூலமாக தேவன் பேசுகிறார். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை பலன் உள்ளது. அது இல்லாததுனால இன்றைக்கு எந்த நாளும் இல்லை.